தயவு அருட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் அம்மா வந்தனம். அம்மா வந்தனம். தங்களுடைய சத்விசார வினாவுக்கு நமது தயவு தெய்வம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொள்கின்றேன். சுவாமிகள் அந்த இந்த ஜோதிடம், ஜாதகம் இதை பற்றி சுவாமிகள் சொல்லும்போது இவைகள் எல்லாமே ஒரு கலை தான். ஆனால் இது பொய் அல்ல, மெய் தான். ஆனால் அது கணிக்கிற விதம், கணிக்கிறவங்க அதை சரியாக கணிக்கும்போது அது எதிர்காலத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்பதைத்தான் சொல்ல முடியுமே தவிர அதை மாற்றுவதற்கு அவர்களால் முடியாது. ஆனால் இக்காலத்தில் அதற்கான ஒரு பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த பரிகாரங்கள் செஞ்ச ஏதோ கொஞ்சம் ஒரு அணுவளவு நீங்கின மாதிரி இருக்கும். அதுவும் அவங்க ஒரு சுத்த மனத்தோட கொலைவிளை அற்றவர்களா, முக்கியம் அதுதான், கொலைவிளை அற்றவர்களா ஜீவதயவோடு இருந்தால் அவங்களுக்கு அந்த வினை மாறிடும், ஜாதகமே மாறிடும். சிற்றடியன் சுவாமிகள்கிட்ட ஒரு முறை அந்த 1995 அந்த இப்போ ஜோதிடத்தை பற்றி சுவாமி கிட்ட கேட்கும்போது அந்த ஜாதகத்தில் நம்ப வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்க. ஜாதகத்தில் பற்று வைக்க வேண்டாம், நம்ப வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் சுவாமிகள் வள்ளல் பெருமானுடைய அந்த வாழ்க்கையும் தத்துவம் அந்த நூலில் வள்ளல் பெருமான் பிறந்த ராசி அதெல்லாம் கோடிட்டு கொடுத்துருக்காங்க. சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா அது உண்மைதான். அதாவது அண்டத்தில் இருக்கிறதுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நம்முடைய எதிர்காலத்தை பற்றி அண்டத்தில் இருக்கிற சில ராசி கோள்கள் இதை வச்சு நம்ம எதிர்காலத்தை எப்படி இருக்குன்னு கணிக்க முடியும். அது ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஏன்னா அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. ஆனால் அதுக்காக முற்றிலும் அதை நம்பி நம்ம அதை வச்சு நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சு நம்மளோட விதியை மாற்றிக்க முடியுமான்னா ஏதோ ஒரு 5% அந்த அளவுக்கு அவருடைய சிரத்தையை வச்சு தெய்வ நம்பிக்கை வச்சு தான் மாற்ற முடியுமே தவிர அது கூட குறைந்த அளவு தான். மற்ற அன்னதானம் செய்தல், பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித்தல், இது கொலைவிளை தவிர்த்த நிலையில் செய்கின்ற பொழுது நமக்கு அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு அபாயகரமான ஒரு நிலையை கண்டிப்பாக நீக்கலாம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது மற்ற பரிகாரம் கிடையாது. பசித்தவருக்கு பசியாற்றுவிப்பதையே விரதமாக கொள்பவர்களுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படாது. மற்றபடி எந்த ஆபத்தும் ஒரு மரணம் ஏற்படாதே ஒழிய சில சங்கடங்கள் கொஞ்சம் அனுபவித்து தான் தீக்கணும். அது வேற வழி கிடையாது. ஏன்னா அதன் மூலம் நமக்கு ஒரு பெரிய ஒரு இது உண்டு, அனுபவம் நமக்கு ஏற்படுது. நமக்கு புற உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், சங்கடங்கள், வேண்டாத சூழ்நிலைகள் எல்லாமே இதை வச்சு அங்கே நமக்கு அடி உத குத்து வச்சு தான் நம்ம ஆண்டவர் உள்ள திருப்புறதுக்காக தான் எல்லாமே. இது வேறு எதுக்குமே இல்லை. நம்மளை தண்டிக்கணும், நம்ம பழைய வினையை வச்சு நம்மளை துன்புறுத்தணும் அப்படின்னும், நம்மளை துன்புறுத்தி இறைவனுக்கு வேடிக்கை பார்க்க போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படியாவது நம்ம அகம் திரும்பணும். இதுதான் இறைவனுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய கோல். அதுதான் விதி திருவடின்றது. அந்த விதி திருவடி பிரகாரம் இறைவன் அந்த தூக்கிய திருவடி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் கொஞ்சம் எட்டதான் எடுக்குவார். ஆனால் இந்த விதி திருவடி தான் நமக்கு யுக யுகமாக கோடிக்கணக்கான பிறவிகள் தோறும் ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு நொடியில கூட அது திட்டமிடப்பட்டு தான் அவருடைய ஆணை பிரகாரம் தான் நமக்கு சூழல் சூடுது அப்படின்வார் சாமி.
அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் புறத்தில் அண்டங்கள்ல இருக்கு. அதனால் அதை வந்து நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஆக இந்த ஜோதிடம், ஜாதகம், இந்த விதி எது வரையில் நம்மை தொடரும்னா, நாம் அகம் திரும்புகின்ற வரையில் இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். நாம் அகம் திரும்புவதற்கு முயற்சி ஆரம்பித்து விட்டாலே அதனுடைய டைப், அதனுடைய கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து அது நமக்கு சாதகமாக அமைஞ்சிருன்றார். அது சுவாமிகள் நல்லா சொல்கிறார். நம்ம உள்ளே போகணும். அதாவது இந்த உலக வாழ்க்கை வந்து நித்தியமானது அல்ல, இது சதம் அல்ல அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்துக்கிட்டு, பட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம வெங்கேயும் ஓட முடியாது. இதுதான் வள்ளல் பெருமானுக்கு இறைவனே சொல்கிறார், ஓடாது. இந்த உறவை விட்டு ஓடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை, இந்த உடல், மனம், உயிர் இதெல்லாம் வந்து அவசியமான ஒரு இந்த சூழலில் இருந்துக்கிட்டு தான் நம்ம ஆழ்நிலை, இந்த சூழ்நிலை வச்சுக்கிட்டு தான் ஆழ்நிலையை உணர முடியும். சூழ்நிலை இல்லாமல் ஆழ்நிலை உணர்றதுக்கு வழியே கிடையாது. அதனால் உடல், மனம், உயிர், உலகம், உலக வாழ்க்கை இதெல்லாம் எல்லாமே நம்ம அகநிலையை பற்றி அறிவதற்கு அனுகூலம் கூட முடியாது. அதனால் அழிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு இதில் இருந்து கொண்டே நம்ம உண்மையை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய கோல், நம்மை உள்நோக்கி உள் விழித்தெழச் செய்தல், நம்ம அந்த சத்தாரை எழுப்புதல். அதுதான் அகநிலையில் நாம் இறந்து கிடைக்கிறோம். ஆக ஆன்ம விழிப்பு அடையும் வரை புற உலகத்தில் இன்பம் துன்பம், இன்பம் துன்பம். இது இது ஒரு இது அந்த அடி, இந்த இரண்டு விதமான அடி, ரெண்டுமே அடி தான். இந்த இரண்டு விதமான அடிகளை கொண்டு தான் நமக்கு சில பல உலக அனுபவங்களை கொடுத்து அதை வச்சு நமக்கு வந்து அக அனுபவத்தை வழங்குறார். இப்போது ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம், புலன் இன்பங்கள் மேலே அது எத்தனையோ வகையான சுகத்தை மனிதன் அனுபவிக்கிறான். 5 புலன்கள் தான் எத்தனையோ வகையான சுகங்கள் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்குது, அதெல்லாம் அனுபவிக்கலாம். இப்போ இந்த சுகங்கள் எதை உணர்த்துதுன்னா, அகத்தில் இருக்கிற இயற்கையான ஒரு இன்பம். இந்த இன்பத்தை பற்றி உணர்த்த வந்தது தான் சுகம். அதனால நம்ம எல்லோருமே வந்து சுகத்தை இயற்கையாகவே விளைகிறோம். ஒரு அவான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சுகமாக இருக்கணும், நான் இன்பமாக இருக்கணும். இது ஒவ்வொரு உயிருக்குமே இயற்கையாகவே இருக்கிறது. இதுதான் அவா அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து புத்தர் வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம். நம்ம 6ஆம் கிளாஸில் படிக்கிறோம், ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையை ஒழித்தால் துன்பம் இல்லாமல் வாழலாம்னா அதுக்கு அவங்க காட்டுக்கு கூப்பிட்றாங்க. காட்டுக்கு வந்துரு, ஆண் பெண்ணை பார்க்கக்கூடாது, பெண்ணை ஆணை பார்க்கக்கூடாது, சமைத்த உணவு ருசி ருசியாக சாப்பிடக்கூடாது, இயற்கையாக கிடைக்கிற காய்கனியை இது பண்ணி நம்ம தவத்தில் இருக்கணும் அப்படின்னும்போது இது வந்து முறையானது அல்ல, இது வந்து ஒரு செயற்கையானது. அதனால் ஆசையே துன்பத்திற்கான ரைட்டு. அந்த ஆசை வந்து உண்டாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவா அதாவது பிறவிதோறும் நம்மை வஞ்சிப்பது அவா அப்படின்னு ஒரு திருவள்ளுவ பெருமான் சொல்றார். பிறவிதோறும் நம்மை வஞ்சித்து கெடுப்பது எது என்றால் அவா. இந்த அவா வந்து ஜீவன் வந்து தனது சுதந்திரத்தாலே உண்டு பண்ணி கொள்ளுகின்றதா என்றால் இல்லை, அது கிடையாது. இந்த அவாவனுடைய இது என்னன்னா, இறைவனே அந்த அந்த அவாவை தூண்டி விடுறார். அது அனுபவி அனுபவி அனுபவின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அவாவனுடைய ஒரு இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்பத்தை அனுபவிக்கணும், இப்போவே அனுபவிக்கணும். அது நிகழ்காலத்தில் அனுபவிப்பதற்காக அது அலையம். அது எத்தனையோ வகையான இன்பங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் கண் முன்ன ரொம்ப சுலபமான முறையில் அது வந்து இருக்கு. விதவிதமான சொர்க்கங்களை வந்து இந்த சமுதாயம் இன்னைக்கு முன்பு எப்போது
இல்லாத அளவுக்கு விலங்கு விட மிக மிக இழிந்த நிலையில போயிட்டு நமக்கு அது ஊடகங்கள் முதல் கொண்டு சூழ்நிலையே அப்படித்தான் அமைந்து விட்டுருக்கு. ஆக இந்த சுகங்கள் இந்த நான் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்றவா இதில் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நம்ம அதை பற்றி நம்ம நினைக்கல. பட்டு அதனுடைய இதில் தான் நம்ம இருக்கோம். ஒரு தேர் இருக்குன்னு வச்சுங்க, அந்த தேர் தான் அவா. இந்த தேர் முன்னாடி போகுது, வேகமாக போகுது. இதை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும். சப்போஸ் அது இது வேண்டாம், இது தவறான பாதை அப்படின்னு மனம் கொஞ்சம் நின்றுச்சன்னா, பொதுவாக இந்த தேர் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய நீளமான அந்த கயிறு, பெரிய 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 கனமான அந்த வடம்பு அந்த ஒரு தாம்பு கயிறு பெருசு பெருசாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு மக்கள் 400 பேர் 500 பேர் அந்த தேரை இழுப்பாங்க. இதுதான் மாயா சக்தி. இந்த மாயா சக்தி பார்த்தீங்கன்னா 3 இடங்கள்ல அது காரியப்பட்டால்தான் நமக்கு இந்த அவாவே தூண்டிவிடப்படுகிறது. ஒன்று, புறத்தில் நாம் காணுகின்ற இந்திரியங்கள், மனம், இதில் ஒரு மாயாத்திரை. இது மாயாத்திரையே 3 விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார். மாயை, மகா மாயை, துரோதாய். துரோதாய் என்றது ஆன்ம நிலையில் அந்த ஸ்கிரீனை போட்டு மறைச்சிடுறார். உண்மை, இது உண்மையான சுகம் அப்படின்னு நம்ம விசாரிக்க முடியாதபடி அந்த துரோதாய் என்ற மறைப்பு சக்தியை கொண்டு ஆன்ம நிலையில் ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைச்சிடுறார். அடுத்தது அந்த மனத்தில் உயிர் உணர்வில் அது மாமாயை. உயிர் உணர்வில் அந்த மாமாயை திரை போட்டு மறைச்சிட்ட பிறகு இந்த இந்திரியங்கள் கொண்டு நம்ம புற உலகம் நோக்கும்போது ஒரு மயக்கம் ஏற்படுது. அந்த மயக்கம் இந்த நம்முடைய இந்திரியங்களும் சரி, அந்த இந்திரியங்களை கொண்டு நாம் வெளியில் பார்க்குற காட்சியிலையும் சரி, இந்த மாயை செயல்பட வச்சிருவார். அதுக்கப்புறம் அதை கொண்டு அது அதை இருக்கிறத அதை அப்படியே தான் நமக்கு கொடுக்கும். அதனுடைய உண்மை என்ன, உண்மைத்தன்மையை நமக்கு காட்டவே காட்டாது. இதுதான் மாயனுடைய சக்தி. ஆக்சுவலிஸ் அப்படியே கொடுக்கும். அது விசாரிக்க ஒட்டாது. அது விசாரிக்கிறது நமக்கு டைமே கொடுக்காது. அப்புறம் அதை அப்படியே மனத்திரை வாங்கிக்கும், உயிர் உணர்வு வாங்கிக்கிட்டு அதை கொடுக்கறத அப்படியே பண்ணும். ஆக மாயை நம்முடைய உடலில் பொருந்திருக்கிற இந்திரியங்கள், மனம், இதோடு வெளியில் இருக்கிற காட்சிகள், இதில் இது ஒரு திரையாயிடும். அடுத்தது உயிர் உணர்வில் அங்கே மாமாயை காரியப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மறைக்கிறது ஆன்ம நிலையில் துரோதாயி மறைப்பு சக்தியை போட்டு மறைச்சிடும். ஏன்னா ஆன்மா தான் எல்லாத்தையுமே அனுபவிக்குது. அது ஆன்மா தான் உயிர் உணர்வாக வருது. அதுலேருந்து தான் அந்த இந்திரியங்கள்லாம் காரியப்படுது. அதனால் எப்படி பார்த்தாலும் ஆன்மா இறந்த நிலையில் இருந்தாலும் அந்த சித்தாகிய ஆன்மா தான் அனுபவிக்குது. எங்கே அனுபவிக்குதுன்னா உயிர் உணர்வில் வச்சு தான் அது அனுபவிக்குது. ஆக இது 3 இடத்துல 3 திரையை போட்டு மறைச்ச பிறகுத்தான் இந்த அவாவே காரியப்பட முடியும். இந்த அவாவை அப்போ தான் இறைவன் காரியப்படுத்த முடியும். ஆனால் நாம் தான் விரும்புகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லா வேலையுமே இந்த அவாவையை தூண்டி விடுறது எதுன்னா அந்த உயிர் உணர்வில் அந்த முறைப்படி அந்த ஜீவனில் தாமசகுணம், ரஜோகுணம், தாமசகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். சத்துவகுணத்தை முதல்ல இறைவன் வெளிப்படுத்த மாட்டார். முதல்ல ரஜோகுணம் தாமசகுணத்தை வெளிப்படுத்தி அந்த குணத்தினால நமக்கு அவாவை தூண்டு விடுத்து அதன் மூலம் இன்பத்தை விளையும்படி இறைவன் செய்து விடுகிறார். அதனால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த உயிர் உணர்வானது எப்பொழுதுமே அவா மாத்திரமாகத்தான் இருக்கும். அது இறைவனுடைய கட்டளை. அதனால்தான் ஒவ்வொரு ஜீவனும் தன்னை அறிந்தோ அறியாமலோ
இயற்கையாகவே நிகழ்காலத்தில் இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், இன்பமாக இருக்கணும்னு சதா தூண்டுதல். அது கொஞ்ச நேரம் நின்னா கூட இதுதான் ஒரு தேர். இது நம்ம இழுக்கிறது எதுன்னா இந்த மாயா சக்திகள் மூணுமே நம்ம சும்மா இருக்கிற ஜீவனை அவாவை போட்டு கட்டி போட்டு இழுத்து வெளியில விடும். போ, அனுபவி அனுபவி அனுபவி. சரி, கொஞ்சம் நம்ம ஒரு இதை வந்து இது வேண்டாம்னு நினைச்சா கூட பின்னாடி ஒன்று தள்ளும். இந்த தேரை வந்து கொஞ்சம் பேர் பின்னாடி தள்ளுவாங்க. அது என்னன்னா, நீ நஷ்டம் அடைந்து விடுவாய், நீ நஷ்டமடைந்து விடுவாய். என்ன வள்ளல் பெருமான் வந்து லாபம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றார். ஆன்ம லாபம். இது யாரும் சொன்னதா தெரில. அதாவது என்னென்ன பேரின்ப லாபம் அப்படின்றார். லாபம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றார். ஒரு வாழ்க்கை, ஒரு வியாபாரம்னும் போது லாபம் இல்லாமல் ஒருத்தன் யாரும் வியாபாரம் பண்ண மாட்டான். நஷ்டத்துக்கு யாரனா வியாபாரம் பண்ணுவேன்னா பண்ண மாட்டான். அதே மாதிரி இந்த வாழ்க்கைன்னா அது ஒரு லாபத்தை கருதி தான் நம்ம வந்து பயன் லாபம் இது பண்ணுறோம். ஆனால் இந்த பிறவி வந்து ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற லாபம்லாம் அந்த பயன் வந்தாலும் திருப்பி வந்து அதை அழிஞ்சு போயிடும். அதனால் ஆன்மா தான் நமக்கு லாபம். இந்த பிறவியில் நாம் தேட வேண்டியது, சம்பாதித்து கொள்ள வேண்டியது அழியாத நித்திய ஆன்ம இன்ப லாபம் அப்படின்னு சொல்கிறார். அதை அடைவதற்காகத்தான் அது அனுபவ ரீதியாக அந்த ஜீவனுக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த இன்பம் சுகம் எப்படி இருக்கும் என்பதை அது ஜீவன்ல இருந்துகிட்டு செயற்கையாக அனுபவிக்க செய்வதற்காகத்தான் அதுக்கு அவா வேணும் இல்லையா? அதனால் அவா இல்லாமல் இது முயற்சியே பண்ணாதே. அவான்னு ஒன்று கொடுக்கலன்னா நம்ம யாரும் முயற்சி பண்ண மாட்டோம். அதனால் இப்பொழுதே அனுபவி, இல்லைன்னா நஷ்டம் அடைந்து விடுவான்னு சொல்லிட்டு அந்த தேருக்கு பின்னாடி இருந்து ஒன்று தள்ளணும். அதனால நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ். ஒரு பக்கம் புறத்துலேயும் இழுக்கும். அது இயற்கையாகவே நம்ம வந்து இந்த ஜீவனை வந்து அவாவோடு இருக்கோம். கொஞ்சம் நின்னாலும் வந்து பின்னாடி தள்ளுவாங்க. அது இப்போவே அனுபவித்து விடு, இல்லை என்றால் நீ நஷ்டம் அடைந்து விடுவாய். ஆக இது ஒவ்வொரு அவான்றது எப்பவுமே நிகழ்காலத்திலேயே இருந்துகிட்டு இருக்கோம். அந்த அவா மாத்திரமாவே அந்த ஜீவன் இருக்கும். அது எதுக்குன்னா இந்த இறைவனுடைய ஆணையே அந்த ஜீவனானது இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், இதுதான். ஆனால் இதுதான் கடவுளுடைய ஆணை. அந்த ஜீவன் வந்து இன்பானுபவத்தோ சுகானுபவத்தில் ஆனந்த அனுபவத்தில் தான். இறைவனுக்கே ஆனந்த நடராஜர் தான் பேரு. இறைவனுக்கு என்ன சச்சிதானந்தர் தான் பேரு. ஆக இந்த ஆனந்தம் வந்து நமக்கு எது உண்மை ஆனந்தம் தெரியல. அந்த வர்ற ஆனந்தம் நித்தியமானதா அதுவும் தெரியல, அதில் உண்மை இருக்கிறதா அதுவும் தெரியல. பட் ஆனந்தமாக இருக்கு. அதனால நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அதுவும் தெரியாது. அதுதான் மறைப்பு, துரோதாய். இந்த துரோதாயில் நான் யாருன்றதை கம்ப்ளீட்டாக மறைச்சிடும். பட் இருப்போம், ஏதோ ஒரு தோராயமாக இருக்கிறோம், அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றும் தெரியாது, அப்படி இருப்போம்ல. அதே மாதிரி அனுபவிக்கிறோம், அது சுகமாக இருக்குது, அவ்வளோதான். அந்த சுகமும் இல்லையா, அதை பற்றி ஒரு அந்த சுகத்து எதனால் ஆனது அதை பற்றி நமக்கு கவலைப்பட மாட்டோம். அதை பற்றி அந்த ஒரு இதுக்கு போக மாட்டோம். நான் இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன். பட் ரெண்டுமே அந்த கிளாரிட்டின்றது இருக்காது. அது தெளிவே இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கும். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஒரு பாடல் வரிகளில் இருளையே ஒளி என மதித்திருந்தேன். ஏன் சொல்கிறாரு? இந்த வார்த்தைகளில் எவ்வளோ ஒரு அற்புதமான கருத்துக்கள், ஆழமான கருத்து அடங்கியிருக்குன்னா, இங்கே இருளையே ஒளி என மதித்திருந்தேன்னா இது புற இருள் இல்லை. புற இருளை போய் யார் பகல்னு நினச்சிப்பாங்களா? அது இல்லை. உள்ள ஒரு டார்க்னஸ் இருக்கு. அது என்னன்னா பீயிங்னஸ் அண்டு இட்ஸ் இன்சபரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம வந்து எப்பவுமே அனுபவத்தோடு தான் இருப்போம். அனுபவத்தையும் நமது இருப்பையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளால் எப்படி இருக்க முடிகிறது, என்றிருந்திருக்கோம். ஆக நம்முடைய இருப்புண்மையை நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இருப்போம்.
ஆனால் நம்ம எப்படி என்னால் இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டோம், அதை பற்றி யோசனை பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு சுகம், ஒரு மாம்பழம் சாப்பிட்றது ஏதோ ஒரு சுகம் இருக்குது. இந்த சுகானுபவம் அதில் அசத்து பொருள், நம்ம வெளியில் பார்க்குறது எல்லாமே உணர்வற்ற ஜடப்பொருள். உணர்வற்ற ஒரு ஜடப்பொருள் ஆனது சித்தாகிய ஆன்மாவுக்கு எப்படி இன்பத்தை கொடுக்க முடியும்? முடியவே முடியாது. இதுதான் தத்துவம், இது அசைக்க முடியாத தத்துவம். சித்தாகிய ஆன்மாவுக்கு அசத்தாகிய பொருள் ஒருபோதும் இன்பத்தை தர முடியாது. ஆனால் இன்பமாக இருக்க அப்போ எப்படி? அதுதான், அதை பற்றி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போகிறதே கிடையாது. ஆக ஒரு இன்பம் புறத்திலிருந்து ஒரு அலை நிலை என்ற இருப்புக்குள்ளே கலந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அப்போ அந்த அலையும் நிலையும் நம்ம பிரிக்கவே முடியாது. இப்போ நம்ம ஒரு திருப்பதியில் லட்டு சாப்பிட்றோம்னா அந்த லட்டுக்குள்ளே அந்த ஆனந்தம் இருக்கிறது, அந்த நாக்கு அதை பிரிக்குது, அதனுடைய சுவைத்தன்மையை மட்டும் பிரித்து அது இந்திரியாகாசத்தில் படுது. அதிலிருந்து அந்த உயிர் உணர்வுக்குள்ளே அது என்ட்ராகும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, லட்டு இனிப்பாக இருக்கிறது, அந்த சென்டென்ஸ் பொய். லட்டு இனிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது பொய், அதல்ல உண்மையான அனுபவம். நான் சுகமாக இருக்கிறேன், அது எல்லா இதுலையுமே பார்த்தா அது எந்த வேணாலும் இப்பொழுது என்னுடைய இருப்பு சுகமாக மாறிவிடுகிறது. அதனால தான் நம்ம மீண்டும் 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 நம்முடைய இருப்பை சுகமாக வைத்து கொண்டு இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே அவா என்ற ஒன்று இல்லைன்னா இது எதுவுமே இது பண்ண முடியாது. சரி, இதுதான் இன்பத்தினுடைய இது உள்ளிருக்கிற இயற்கை இன்பம் என்னது என்று நமக்கு சுட்டி காட்டுவதற்காக மாத்திரமே இவ்வளோ நெடுங்காலமாக எத்தனையோ கோடி கோடி பிறவிகளில் யுக யுகமாக இந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில் அதை தான் இருளையே ஒளி என மதித்திருந்தேன். அந்த இருப்பும் சரி, அந்த இருப்பில் உண்டாகின்ற சுகானுபவம் சரி, ரெண்டுத்தும் என்ன, எதனால் ஆனது, அதனுடைய கண்டென்ட் என்ன, அது நமக்கு தெரியாது. நம்முடைய இருப்பு என்பது இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருளால் ஆனது. ஆனால் அது நமக்கு அனுபவமே ஆகாது. ஏன்னா நம்ம அந்த நிறைநிலை, உதாரணமாக அது ஒரு மணி, நிறைவான ஒரு மணின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் ஆழமும் அகலமும் அது எல்லையற்றது. ஆனால் நம்மளை கொண்டு சர்ஃபேஸில், அந்த சர்ஃபேஸ்லேயும் நுனி பகுதியில் தான் நம்மளை வச்சுருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எவ்வளோ சுகத்தையும் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஆக இந்த நிலையில் அது முதல்ல நம்முடைய இருப்பு என்பது இயற்கை உண்மைன்னு அது தெளிவடைஞ்சிட்டா அந்த இயற்கை உண்மைக்குள்ளே தான் இன்பமே, உண்மையான இன்பம் இருக்கு. அந்த இன்பம் ஒருபோதும் வற்றவே வற்றாது. ஆக அந்த சித்து ஆகிய அறிவாகட்டும், இன்பம் என்கின்ற அனுபவமாகட்டும், இரண்டுமே உண்மை, இயற்கை உண்மையில தான் இருக்குது என்பதை உணர்த்துறதுக்காக தான் இவ்வளவு ப்ராசஸும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்பத்தை மட்டும் கொடுத்து இறைவனோடு உணர்ப்பான அதனுடைய மறுபக்கம் துன்பம். ஆக இந்திரியங்கள் வழி, மனதின் வழி நியாயமாக அனுபவித்தோம்னா பிறருக்கு மனதாலையும் வாக்காலையும் துன்பத்தை கொடுக்காம நாம் அனுபவித்தால் அதுக்குமே ஒரு துன்பம்ன்றது ஒன்று உண்டு. அநியாயமான முறையில் வஞ்சித்து பிறருக்கு மனதாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் பிறரை துன்பப்படுத்தி அனுபவிக்கும்போது சொல்லவே வேண்டாம். அதை பல பிறவிகளில் அந்த பாவத்தை அனுபவிக்கணும். இன்னும் உயிர்கொலை வழி நாம் அனுபவிக்கிற அந்த சுவை இன்பங்கள் இதெல்லாம் மீளாத ஒரு நரகத்திலே நம்மளை வைத்துத்தான் அப்புறம் கொண்டு சேர்க்கும். அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுது, புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதழில் புகுந்து இருக்கின்ற புணர்ப்பும் வெண்புலா மணியே எண்ணினான் எண்ணி ஏங்கி ஏக்கம் நீ அறிவாய், வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்பலாம் கருக இறைத்தான். வன்புலால்ன்றார். வன்புலால் ஏன் சொல்றாருன்னா, ஒன்று நம்ம அந்த சுவைக்காக பிற உயிரை கருணையின்றி கொலை செய்கிறோம். அதனுடைய உணர்வில் ஏற்படுகின்ற அந்த மிக
கொடுமையான அந்த துக்க அனுபவத்தை நாம் சிறிதும் பொருட்படுத்துவதே இல்லை. அதுதானே அனுபவிக்குது, எனக்கா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் அது நம்ம பொருட்படுத்தலை. அதனால அதனுடைய பாவத்தை அனுபவிக்கிறோம். இன்னொன்று, அப்படி செய்கின்ற பொழுது அதற்குரிய தண்டனை நம்ம பல பிறவிகளில் அது பல்வேறு வகையான சோதனைகளாகவும் நோய் நொடிகளாகவும் வறுமைகளாகவும் அங்கே ஈனமுடையவர்கள் நம்ம பிறந்து நம்ம அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். அதனால் அது வன்புலால்றார். வன்புலால்னும் போது ஒரு அந்த ஜீவன் தனது தேகத்தை நமக்கு உணவாக கொடுக்கின்ற போது அது மிக கொடிய துன்பத்தை அனுபவிக்கிறது. ஆனால் அந்த உணவு வன்புலால் அப்படின்றார். இன்னொன்று, இது கொடிய துன்பத்தை உண்டவனுக்கு தரும், கொடிய துன்பத்தை உண்டவனுக்கு தரும். அதனால் திருவள்ளுவ பெருமான் அந்த நரகம் வெளியில விடாதுன்றார். நரகம் வெளியில விடாது, அண்ணாத்தல் செய்யாது அலறு. அது காரணம் அதான் வன்புலால். வன்புலால்ன்றது அது துன்பப்படுது, உண்டவனும் துன்பப்படுவான். அதனால அது வன்புலால்ன்றார். ஆக எந்த ஒரு எதுக்கு இதெல்லாம் நம்ம இது பண்றோம்னா, இந்த துன்பம்ன்றது ரெண்டு அவசியமாக்குது. இந்த இன்பம் துன்பமும் புற உலகத்துல. இப்ப இன்னொன்று, இந்த துன்பம் இன்னொரு என்னன்னா, இன்னொரு ஒன்று இதுக்காக நம்ம வருது. நாமே பாவத்தை செஞ்சு துன்பப்படுகின்ற பொழுதுதான் அந்த துன்பம் எப்படி இருக்கிறது நமக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான், அதை பலகால் அனுபவிச்ச பிறகுதான் நமக்கு அந்த துன்பம் பிற உயிர் பிறர் அனுபவிக்கும் போது, ஐயோ நம்ம அனுபவிக்கும் போது இப்படி இருந்தது, இப்போ அந்த உயிர் அனுபவிக்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிற உயிர் துன்ப உணர்வில் துன்பப்படுகின்ற போது அதை பார்க்கின்ற நமக்கு நமது உணர்விலே அது இரக்கமாக மாறும். அப்போ இரக்கம் அப்படிதான் விளைய வேண்டியிருக்கு. இரக்கம் எப்படி விளையும்னா, பிற உயிர் துன்பப்படுகின்ற பார்க்கும்போது நமக்கு இரக்கம் விளையும். அந்த இரக்கம் எப்போது விளையும்னா, நாமே அதான் பலகால் அந்த துன்பத்தை அனுபவிச்ச பிறகு அனுபவிச்சு அது அந்த ஃபைல் அந்த அனுபவம் ஆன்மாவில் அப்படியே தங்கிடும். அப்பத்தான் அந்த பழைய அனுபவம் இப்போ நம்ம தாக்காது என்னாலும் அது இன்னொரு ஜீவனுக்கு ஏற்படுகின்ற போது நமக்கு இந்த துன்ப அனுபவங்கள் தான் பின்பு நமக்கு இரக்க உணர்வாக மாறிவிடுகிறது. ஆக நமக்கு இரக்கம் முழுமையாக வரணும்னா நாமே அந்த துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுதுதான் அது பிற்காலத்தில் அது நமக்கு இரக்கமாக நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துடுது. ஆக இதெல்லாம் ஒரு ப்ராசஸில் வைக்கப்படுது. ஆக இது எல்லாமே எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, இந்த சப்ஜெக்ட் எடுத்தது எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஆக இந்த ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் ஒரு கலைகள் தான். நமக்கு என்ன நடக்க போகிறதுன்றது சரியான முறையில் கணிக்கும் பொழுது இந்த ராசி பலன்கள், இந்த நட்சத்திரங்கள், இந்த கிரகங்களை வச்சு கணிக்கலாமே ஒழிய நம்ம அதை மாற்ற முடியாது. ஆனால் மாற்ற முடியும் எப்பன்னா, நம்மளை நம்ம மாற்றிக்கணும். நம்முடைய திசை, நம்முடைய பயணத்தை உள்முகமாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டோமானால் இந்த உலக வாழ்வு இங்கு கிடைக்கிற போகங்கள் எல்லாமே உண்மை அல்ல, சதம் அல்ல, நித்தியமானவை அல்ல அப்படின்னு திடமாக நம்ம அதை உறுதியில் இருந்துக்கிட்டு நம்ம உள்நோக்கி வர 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 இந்த புறக்கட்டுக்கள் எல்லாமே தளர்ச்சி அடைந்து கம்ப்ளீட்டாக அவிழ்ந்து போயிடும். இதுவரையில் நம்மை கட்டுப்படுத்தி வந்த விதி திருவடியானது இனி நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு நமது தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் அதை தான் பலகால் வலியுறுத்தும். அதனால் நாளும் கோளும் அகம் நோக்கி செல்பவர்களுக்கு நாளும் கோளும் நன்மையே செய்யும். நாளும் கோளும் நன்மையே செய்யும். திருஞான சம்பந்தர் சொல்லும்போது அவை அடியார்க்கு மிக நல்ல நல்ல நல்லவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவை அடியார்க்கு மிக நல்ல நல்லவையே அப்படின்றார். ஆனால் நம்ம அடியை ஆர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க தான் அடியார். யார் அதை உள்ளே நமக்கு நம்மோடு ஆர்ந்து இருக்கின்ற அடியை நம்ம சார்ந்து கொண்டால் இந்த விதி திருவடியானது நமக்கு சூழ்நிலையை சாதகமாகத்தான் அமையும். அதனால் நம்முடைய லட்சியம்
புறத்தில் வைத்து கொண்டு இங்கு ஒரு நாம் வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி ஜாதகத்தை பண்ணால் அதை சிக்க முடியாது. அது பிரகாரம் தான் நடக்கும். ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் பையனுக்கு எப்படி பொண்ணு பார்த்துட்டு இது பண்ணுறதெல்லாம் அது முறைப்பிரகாரம் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பையனோட அப்பா, பையனுடைய முயற்சி, அது யாருடைய முயற்சினாலும் அது வந்து அது நடக்க வேண்டியது, அது நடந்துடும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அது நடக்கும். என்ன முக்கியம், நம்ம வந்து கொலைவிலை தவிர்த்த நிலையில் இருந்தால் நமக்கு வந்து சூழ்நிலை நல்லபடியாக அமையும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு அமைதியான நிலைக்கு இது பண்ணுவாங்க. கொலைவிலை தவிர்க்காமல் நீங்கள் ஜாதகம் பார்க்குற, அர்த்தம் பார்க்குற, எத்தை பார்த்தாலும் 12 பொருத்துக்கு 11 பொருத்தும் சரி இருந்தாலும் அது வந்து எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம வந்து கொலைவிலை தவிர்த்து ஒரு இரக்கம் இருந்து உயிரிறக்கத்தோடு இருந்தால் பொருத்தமே இல்லைன்னாலும் 12 பொருத்தத்துக்கு 5 பொருத்தம் இருந்தாலும் அது சூப்பராக லைஃப் அமைஞ்சிடும். சாமிகள் ஒரு முறை சொன்னாருங்க, அதாவது நம்ம இறைவனை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கைரேகை மாறிடுன்றார். கைரேகையை மாறிடுன்றார். இப்போ இருக்கிற ரேகையை மாறிடுன்றார். அதை அடியே நான் அனுபவத்தில் அதை பார்த்தேன். அது ரொம்பலாம் சொல்ல வேண்டாம், அது அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சது. அதனால வந்து எல்லாமே ஜாதகமே மாறிடுன்றார். நட்சத்திரங்கள்லாம் அதுவும் இடம் பெயர்ந்துடும். நமக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மாறாவே நடக்கும். அதனால் இங்கே நடக்க போகிறதுக்கு ஒரு அத்தாட்சி அண்டத்தில் இருக்குது, அது பொய்யல்ல. ஏன்னா இந்த தமிழகத்திலேருந்து தான் இந்த ஜோதிடம் முதலான கலை, இது ஒரு கலை தான், ஆன்ம கலையிலிருந்து இது ஒரு சிறு கூறு தான். இது பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை நம்ப வேண்டாம்ன்றார். இது நம்ப வேண்டாம், இங்கே என்ன நடக்க போகிறதுன்றது அது அண்டத்தில் இருக்கு, அவ்வளோதான். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகலை. அதனால் அதை பார்க்குறவங்க லட்சியம் வைக்க வேண்டாம். பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு நம்ம ஒன்றும் தடையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ நம்முடைய மகன், நம்முடைய மகள், நம்முடைய மனைவி, இதெல்லாம் நம்ம சொல்கிறோமே ஒழி இது எல்லாமே தற்காலிகமானதான். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவரவர் குதவினர் எவரவர் உதவினர், தவர் அவர் நினைவு அது தம்மை உணர்வதுவே. இது முடிவாக தான் சொல்லிட்டார். அந்த தவ வாழ்க்கை வீட்டில் இருந்தபடியே தவ வாழ்க்கை மேற்கொண்டால் எல்லாமே நன்மையாக நமக்கு முடிஞ்சிடும். இன்னொன்று, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் இறைவா உன்னை அறிந்து கொண்டு அடைந்து பேரின்ப வாழ் வர வேண்டும் சொல்லிட்டு சதா வந்து இறைவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். எல்லாருக்கும் அது சொல்லணும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள செய்வது எப்போன்னு சொல்ல முடியாது. அது போய் அவங்க காதில் விழுந்துடும், விழாமல் இருக்காது, விழுந்துடும், ஆன்மாவில் பதிவாயிடும். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு அது இறைவன் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அதுவரையில் அவங்க சில இன்ப துன்ப சோதனைகள் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் எனிவே நம்ம இன்னொருத்தருக்கு சொல்கிறோம் ஒரு நெறியன்னா அது ஆன்மாவில் போய் பதிவாயிடும். அதனால் நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு காலம் அது வேஸ்ட் ஆகாது. ஆனால் அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அது சில காலம் எடுத்துக்கும். 10 வருஷம் 20 வருஷம் பார்ப்பா. அந்த 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 பையன் என்னவோ சொன்னான், நான் அப்போ கேட்கல, இப்போ தான் அதனுடைய இதே புரியுது. 20 வருஷம் கழிச்சு கூட அது ஆக்டிவேட் ஆகும். நம்ம இப்போவே ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு அது சொல்ல முடியாது. அதுக்குரிய உங்களுக்கு பக்குவம் வரும்போது, அன்றைக்கி சொன்னோம்மா அந்த பையன் சொல்லிட்டு போனான், இப்போ தான் எனக்கு புத்தியே வருது அப்படின்னு அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு திரும்புவாங்க. அதனால் எது ஒன்றும் இந்த உலகத்தில் வேஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது. அதனால் ஜாதகத்தை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டோம், அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. அதனால் பார்த்துக்கிட்டோம். எப்படியும் உங்களுடைய பிரார்த்தனை நம்முடைய பிரார்த்தனையை ஆண்டவர் பொதுவான பிரார்த்தனை வச்சுக்கணும். என்னை நம்பி அவங்க இருக்காங்க, என் குடும்பத்தினர், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிட்டால் போதும். ஒரு முறை வேணுனாலே போதும், ஆண்டவருக்கு அடிக்கடிக்க வேண்டியதே இல்லை. அது வந்து கரெக்டாக நமக்காக அவங்களுக்கும் செய்வார். நன்றியம்மா, தயவு, வந்தனம் வந்தனம்.